உங்கள்கிட்ட ஒருத்தரை பத்தி கேட்கிறேன், அவரை பத்தி தெரியுமா? தியாகராஜன் ஒருத்தரை பத்தி உங்களுக்கு யாராவது தெரியுமா? தெரியாது. தியாகராஜன் தெரியாதா? அவர் பேருக்கு முன்னாடி அவரோட பரம்பரை பேர் எல்லாம் போட்டு பாருங்க. இப்ப தெரியுதா? அவர் அப்பா பேரு, அவர் தாத்தா பேர்லாம் இனிஷியல் போட்டீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க குடும்பத்துடன் இணைத்து பேசப்பட்டால் மட்டுமே இவர் பேர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இல்லைன்னா பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, 00000 இவர் சொல்றாரு. தனி மனிதனாக ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து, எங்க அப்பா பழனியில ஒரு சராசரி குடும்பம், எங்க பாட்டி இட்லி வித்தவங்க 4 பசங்களை வளர்த்தாங்க. அப்படி வளர்ந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போனதுதான் எங்க அப்பா. அவர் மகன் நான். ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தனியால போராடி சென்னைக்கு போய் ஒரு சினிமா துறையில இறங்கி படாத பாடுபட்டு உழைத்து முன்னேறி இன்னைக்கு உங்க கூட நான் நினைக்கிறேன். சுந்தர் சிங்கிற பேரை சொன்ன மாதிரி அன்பு சகோதரர்களே, தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் என் பேரை தெரியும் ஓரளவுக்கு. சுந்தர் சிங்கிற பேரே ஒரு பிராண்டா தான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். என்னுடைய தனிப்பட்ட உழைப்பு குடும்ப பேரை வச்சுக்கிட்டு 25 வருஷம் அமெரிக்காலையும் லண்டன்லயும் படிச்சு குடும்பத்தின் பேர் மட்டுமே எம்எல்ஏ சீட் வாங்கி லண்டன்ல இருந்து நேரா வந்து இங்க எலெக்ஷன் நிக்கல. ஒரு வெளிநாட்டுக்காரர் நான் இங்க வந்து எலெக்ஷன் நிக்கல. தனி மனிதனாக போராடி உழைத்து எனக்கென்று பேரை உருவாக்கி, என் பேரே ஒரு பிராண்ட், குடும்பத்தோட பேரை பிராண்டா வச்சுக்கிட்டு நான் இங்க ஒன்னும் எலெக்ஷன்ல இருந்து ஜெயிக்கல.